Jesus name. Hallelujah. வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். புகழ்ச்சியாக வைப்பேன், கீர்த்தியாக வைப்பேன், சொன்னதை நிறைவேற்றி முடிப்பேன். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். Hallelujah. Jesus name. Jesus name. Hallelujah. Amen. என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், என் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், என் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். புகழ்ச்சியாக வைப்பேன், கீர்த்தியாக வைப்பேன், என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். கர்த்தரையே நம்பிடுங்கள், தேவனிடத்தில் சேர்ந்திடுங்கள். புகழ்ச்சியாக வைப்பேன், கீர்த்தியாக வைப்பேன். அல்லேலூயா. கர்த்தரையே நம்பிடுங்கள், தேவனிடத்தில் சேர்ந்திடுங்கள். கர்த்தரையே நம்பிடுங்கள், தேவனிடத்தில் சேர்ந்திடுங்கள். புகழ்ச்சியாக வைப்பேன், கீர்த்தியாக வைப்பேன், கர்த்தரையே நம்பிடுங்கள், கர்த்தரையே நம்பிடுங்கள். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். சிறையிருப்பை மாற்றும் தேவனானே, ஜனங்களின் கண்கள் முன்னே உன்னை ஆசீர்வதிப்பேன், புகழ்ச்சியாக நான் வைப்பேன், கீர்த்தியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறையிருப்பை மாற்றும் தேவன் நானே, ஜனங்களின் கண்கள் முன்னே ஆசீர்வதிப்பேன். சிறையிருப்பை மாற்றும் தேவன் நானே, ஜனங்களின் கண்கள் முன்னே ஆசீர்வதிப்பேன். புகழ்ச்சியாக வைப்பேன், கீர்த்தியாக வைப்பேன், சிறையிருப்பை மாற்றும் தேவன் நானே, சிறையிருப்பை மாற்றும் தேவன் நானே. வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். பயப்படாதே. ஆமென். இயேசு நல்லவர். Amen.
சொன்னாரே, கைகள் தளர விடாதே கூட இருப்பேன். பயப்படாதே மகனே என்று சொன்னாரே, கைகள் தளர விடாதே கூட இருப்பேன். புகழ்ச்சியாக வைப்பேன், கீர்த்தியாக வைப்பேன். பயப்படாதே மகனே என்று சொன்னாரே, பயப்படாதே மகனே என்று சொன்னாரே. வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். புகழ்ச்சியாக வைப்பேன், கீர்த்தியாக வைப்பேன். சொன்னதை நிறைவேற்றி முடிப்பேன், சொன்னதை நிறைவேற்றி முடிப்பேன். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இந்த வருடம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறபடினாலே எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உன்னதமான தேவனை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு எழுப்புதலின் ஆண்டு. கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே நம்பி அவருடைய நாமத்தை மட்டுமே தொழுது கொள்ளுகிற அத்தனை ஜனங்களும் பாதுகாப்பாய் அவருடைய பேழைக்குள் இருக்கிற ஆண்டு. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் தேவ ஜனங்கள் கர்த்தரை ஆர்ப்பரித்து பாடும் பொழுது புற ஜாதிகள் நடுநடுங்க போகிறார்கள். உன்னதமான தேவன் ஜனத்துக்காய் கிரியை செய்ய போகிறார். தேவன் தம்முடைய சபைக்காக இந்த வருடம் பக்தி வைராக்கியமாய் நிற்கிற ஜனத்திற்காக இந்த வருடம் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எதிர்பார்க்காத, நாம் நினைத்திராத, நம்முடைய சிந்தைக்கும் மூளைக்கும் யோசித்திராத சில காரியங்களை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கையினாலே இந்த வருடம் செய்ய போகிறார். எதிர்பார்க்கிற பிள்ளைகள் நன்மையோடு கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். காரணம் என்ன தெரியுமா? வெட்கத்தின் நிமித்தமாக ஒரு சிறை போன்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. கர்த்தர் அந்த வெட்கம் என்ற சிறையை மாற்றி ஜீவனுள்ள தேவன் தம்முடைய ஜனத்திற்கு கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் கொண்டு வர போகிறார். அது மாத்திரமல்லாமல் அநேக ஜனங்கள் கடந்த ஆண்டு சிறைக்குள் இருந்தார்கள். பாவம் என்கிற சிறை ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. உலகத்தில் இருக்கிற இச்சைகள் என்கிற சிறை ஜனத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. உலகத்தில் குழப்பம் என்கிற ஒரு சிறை ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. ஆனால் இந்த 2013ஆம் வருஷம் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்பேற்பட்ட ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பி அவர்கள் கண் காண, அவர்களுடைய கண் காண தேவன் அவர்கள் சிறையிருப்பை திருப்பி அவர்களை சந்தோஷப்படுத்த போகிறார். எந்த இடத்திலே ஜனங்கள் வெட்கப்படுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்திலே தலைகுனிந்து போனார்களோ, எந்த இடத்திலே என் ஜனங்கள் மேன்மை இழந்து தவித்தார்களோ, அப்பேற்பட்ட இடத்திலே கர்த்தராகிய தேவன் தமது ஜனத்துக்கு புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் வர பண்ண போகிற ஆண்டுதான் இந்த 2013ஆவது வருஷம். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிற தேவன். ஆண்டவர் சொல்கிறார், அக்காலத்திலே, இந்த காலம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அக்காலத்திலே நான் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன், அக்காலத்திலே உங்களை நான் கூட்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும். அநேக இடத்திலே ஜனங்கள் வெட்கப்படுத்தப்பட்டார்கள், அநேகரால் புறக்கணிக்கப்பட்டார்கள், தேசத்திலே சிறைபிடிக்கப்பட்டார்கள், குடும்பத்தாராலே தள்ளப்பட்டார்கள், உறவினர்களாலே வெறுக்கப்பட்டார்கள், நண்பர்களாலே ஒதுக்கப்பட்டார்கள். ஆனாலும் என் ஜனங்களுடைய
ஜனங்களுடைய கண் காண என் ஜனங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி, எந்த இடத்திலே என் பிள்ளைகள் வெட்கப்படுத்தப்பட்டார்களோ, எந்த ஜாதிகள் நடுவிலே தலை குனிந்தார்களோ, அங்கே அவர்கள் நடுவிலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக என் ஜனங்களை நான் வைக்க போகிறேன். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள். மனுஷனால் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, நானே என் ஜனத்திற்காய் இறங்கி வருவேன். அவர்கள் கண் காண அவர்கள் முன்பதாகவே ஜனத்தின் சிறையிருப்பு திருப்பப்பட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்லாமல் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அநேகர் ஆரம்பமே இவ்வளவு கொடூரமாய் இருந்தால் முடிவு எவ்வளமா இருக்கும் என்று சொல்லி தேசத்து குடிகள் தங்கள் நாவினால் சொல்லக்கூடிய அளவு பயங்கரமான சம்பவங்கள் தேசத்திலே நடக்க போகிறது. அல்லேலூயா. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவிலும் உன்னதமான தகப்பனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன் நமது ஜனத்திற்காய் தமக்காக நமக்காக அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். வாலிப பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்திலே, எந்த காலேஜில் ஸ்கூல்ல பிள்ளைகள் வெட்கப்படுத்தப்பட்டார்களோ, தலை குனிந்தார்களோ, அப்பேற்பட்ட இடத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாலிப பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியும் அடையும்படி ஆண்டவராகிய தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. சில வேலையில் இருந்து அனுப்பிவிடப்பட்டீர்கள். அப்படிப்பட்ட இடத்திலே மறுபடியும் தேவன் அதே இடத்திலே நிறுத்தி உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படி செய்வார். அல்லேலூயா. கடந்த ஆண்டு பிரிந்து போன அநேக குடும்பங்களை ஒன்றாக இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்திலே ஆண்டவர் இணைத்து குடும்பங்களை சந்தோஷப்படுத்தி புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுடைய கண் காண அவர்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன். திருப்பும் பொழுது என் பிள்ளைகளுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும். இந்த புகழ்ச்சியும் கீர்த்தியையும் தடுப்பது யார்? பொல்லாங்கான சத்ரு ஜனத்துக்கு வருகிற புகழ்ச்சிகளை தடுத்து கொண்டிருக்கிறான். ஜனத்துக்கு வருகிற மேன்மைகளை தடுக்கிறான். ஆண்டவராகிய தேவன் விரும்புகிற காரியம் என்ன? என் ஜனம் மேன்மை அடைய வேண்டும், என் ஜனம் உயர்த்தப்பட வேண்டும், சகல ஜாதிகளும் என் ஜனங்களை பணிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் ஒரு பக்கம் பொல்லாத சத்துருவானவன் எழும்பி துர்பெயரை உருவாக்கும்படிக்கு பலமாய் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த சூழ்நிலைகள், எந்த போராட்டங்கள் தடையாய் வந்தாலும் சேனைகளின் கர்த்தர் நம்முடைய கண் காண நமது சிறையிருப்பை திருப்புவார். அல்லேலூயா. சபைகள் அநேக தேசங்களிலே இருக்கிறதான சபைகளுடைய சிறையிருப்புகளை தேவனாகிய கர்த்தர் இந்த 2013 வருஷம் சிறையிருப்பை திருப்பி சபைகளுக்கு புகழ்ச்சியை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைகளை இந்த ஆண்டு அநேகர் புகழத்தக்கதான காரியங்கள் சம்பவிக்க போகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். தேவனாகிய கர்த்தர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைத்த 3 நபர்களை நான் பார்த்து வேக வேகமாய் உங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக வேதத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட மனிதனை ஆண்டவர் கீர்த்தியாக வைத்தார். யோசுவாவின் கீர்த்தி. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரவிற்று. வேதவசனம் சொல்லுகிறது, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். இங்கு மோசேக்கு துணை நின்று ஊழியம் செய்த யோசுவா என்கிற பக்தனை ஆண்டவராகிய தேவன் அவனோடு கூட இருந்து அவர் சொல்லுகிறார், நான் அவனோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, அத்தேசத்திலே அவனை கீர்த்தியாக வைத்தேன். அவனுடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று, பரவலடைந்தது. அநேகர் யோசுவாவின் கீர்த்தியை குறித்து சொன்னார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு யோசுவாவுடைய நிலைமை அல்ல. யோசுவா எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து எகிப்தை விட்டு வெளியே வரும் பொழுது யோசுவாவுக்கு 40 வயது இருந்தது. 40 வயது நிரம்பிய இந்த யோசுவா எல்லா ஜனத்துக்கு முன்பதாக அவன் காணப்பட்டான். ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது ஒரு ஸ்தானாதிபதியாக நின்று அந்த யுத்தத்தை நடத்துகிற, அதை லீட் பண்ணுகிற ஒரு மனிதனாயிருந்தார். எல்லா விதத்திலும் மோசேக்கு துணை செய்கிற ஒரு மனிதனாயிருந்தார். அவனுடைய பேர் அந்நாட்களிலே பிரகாசமடைய முடியவில்லை. ஆனால் மோசேயின் காலத்துக்கு பிறகு ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தவும் பிரவேசிக்க வேண்டிய கானான் தேசத்துக்குள் அவர்களை கொண்டு போய் அந்த கானான் தேசத்திலே அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யும்படிக்கு ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை தெரிந்து கொண்டார். அந்த யோசுவாவின் கீர்த்தியை தான் தேசம் எங்கிலும் பரவ செய்தார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 ஆகிய வசனத்தை நான் வாசிக்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு.
நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும் படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது